ஹலோ எவ்ரிவன், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழன் கார்த்திக் யூடியூப் சேனலோட கார்த்திக். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஜூன் 1, 2024 முதல் அமலுக்கு வரும் புதிய விதிகள், அதாவது இன்னும் நாளை மறுநாள்லேருந்து என்னென்ன புதிய விதிகள்லாம் அமலுக்கு வருது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். எவ்ரி மந்த் நம்ம இந்த மாதிரி வீடியோக்கள் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது நிறைய பேர் ரொம்ப பிஸியில் ஒரு நிறைய விஷயங்கள் தெரியாமல் விட்டுருப்பாங்க, ரொம்ப சாதாரணமாக விட்டுருப்பாங்க. ஸோ அதனால் என்னென்ன பாதிப்புகள் நிறைய ஃபேஸ் பண்ண வேண்டியது வரும். அதனால தான் இந்த விதிகள் என்னங்கிறத நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். அதாவது ஆதார் கார்டு அப்டேட், யாரெல்லாம் ஆதார் கார்டு அப்ளை பண்ணி ஆதார் கார்டு எடுத்து 10 வருஷத்துக்கு மேலே ஆகுதோ அவங்க ஆதாரில் அப்டேட் பண்ணணும். அதாவது உங்களோட ஓட்டர் ஐடியோ இல்லை டிரைவிங் லைசன்ஸோ ஏதோ பர்த் சர்டிஃபிகேட்டோ ஏதோ ஒன்று வச்சு உங்களோட ஆதார் அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஜூன் 14க்குள்ளே அப்டேட் பண்ணிங்கன்னா அது ஃப்ரீயாகவே ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா ஆஃப்லைனில் பண்ணாலும் 50 ரூபா கொடுத்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இதனால் வரலும் யாராவது ஆதாரில் எந்த ஒரு சேஞ்சஸும் எந்த ஒரு அப்டேட்டும் பண்ணல அப்படின்னா மறக்காமல் உங்களோட அப்டேட்டை பண்ணிக்கிங்க. ஸோ இது கட்டாயம். அப்படி இல்லைன்னா ரொம்ப ஃப்யூச்சர் ப்ராப்ளம் வரும். யாராவது உங்கள் கார்டை மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் ரொம்பவே அதிகம். அடுத்தது டிரைவிங் லைசன்ஸ். ஸோ இந்த டிரைவிங் லைசன்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம் வந்திருக்கு. இந்த ஜூன் 1லேருந்து வருது. என்ன அப்படின்னா, நீங்கள் இனிமேல் டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா டிரைவிங் ஸ்கூல் டிரைவிங் ஸ்கூல்லேயே எடுத்துக்கலாம். நீங்கள் ஆர்டிஓ ஆஃபீஸ் போக தேவையில்லை. அதுவும் 18 வயது ஆகாதவங்க, அதாவது சின்ன பசங்க யாராவது வண்டி ஓட்டி அது போலீஸால் பிடிக்கப்பட்டால் அவங்க அந்த வண்டியோட ஆர்சியும் ரத்து செய்யப்படும். அது போக அந்த மைனருக்கு 25,000 பெனால்ட்டியும் விதிப்பாங்க. அதுவும் இல்லாமல் அந்த பெனால்ட்டி 18 வயது கம்மியாக இருக்கிற பையன் வண்டி ஓட்டி பிடிபட்டாங்க அப்படின்னா 25 வயசு வரலும் அவங்களுக்கு லைசன்ஸும் வழங்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ எல்லோரும் தெரிஞ்சுங்க. உங்கள் பசங்களோட எங்கேயாவது டூ வீலரை கொடுக்குறதோ இல்லை காரை கொடுக்குறதோ ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். யார்ட்டையும் அவங்கள்ட்ட கொடுக்காதீங்க. நெக்ஸ்ட்டு கேஸை பற்றின அறிவிப்பு எப்போவுமே எவ்ரி மந்த் ஸ்டார்டிங்கில் ஒரு புது அறிவிப்பு, அதாவது விலை ஏற்றமோ இல்லை விலை இறக்கமோ வந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த வகையில் ஜூன் 1லேருந்து விலை குறையிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ போன மாதம் கொஞ்சம் குறைஞ்சது, இந்த மாதம் இன்னும் ரெடியூஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இருந்துகிட்ருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பேங்க் க்ளோஸ் டேட்டை தெரிஞ்சுக்கங்க. இந்த ஜூனில் 8 நாட்கள் விடுமுறை வருது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட பிளான், உங்களோட ஷெட்யூல் பார்த்துக்குங்க. அதாவது ஞாயிற்றுக்கிழமை 2, 9, 16, 23, 30 அது சண்டேவாக இருக்குது. அது போக ஜூன் 8, ஜூன் 22 4th சாட்டர்டே. ஸோ அது போக பக்ரீத் 17ஆம் தேதி பக்ரீத். இது எல்லாம் சேர்த்து மொத்தமாக 8 நாட்கள் வங்கிகள் விடுமுறை வருது. ஸோ இதையும் தெரிஞ்சுங்க. இந்த 3 அப்டேட் தான் ரொம்பவே ஒரு எல்லாரும் எதிர்பார்த்து நிறைய பேர் பண்ணாத விஷயங்கள். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட பிளான் பண்ணிக்கிங்க அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோ. இன்னமும் ஒரு நல்ல வீடியோ உங்களுக்கு. அன்டில் தென், தமிழன் கார்த்திக். டேக் கேர்.